ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். Hi everyone, welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri Elevate தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 4 பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸோட கண்டினியூவேஷன். ஸோ நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கல அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ல இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிள் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. லைக் பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கலாம், மைனஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கலாம், ஸ்டார் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிளோட அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் சேர்ந்து வரும். இதை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஸோ நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏயோட வேல்யூ 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 வேரியபிள் எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ சி ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதுல வந்து பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த console.logல ஸோ பிஃபோர் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏ வேல்யூ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் ஏ வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்ம பி வேல்யூக்கும் வந்து அசைன் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பி வேல்யூ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்ப ஸ்வாப் பண்ண போறோம். ஸோ ஸ்வாப் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு வேரியபிள் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், லெட் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ண போறேன். இப்போ நான் ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்றேன். தென் பியோட வேல்யூவை டெம்புக்கு அசைன் பண்றேன். ஸோ டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் ஜஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுக்கு எந்த வேல்யூன்னு நான் அசைன் பண்ணல. ஸோ டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள ஏயோட வேல்யூவை நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள 10 அப்படிங்கிற வேல்யூ சேவ் ஆயிடும். தென் ஏல இருக்கக்கூடிய 10 வேல்யூவை நான் பிக்கு வந்து ரொட்டேட் பண்றோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியோட வேல்யூல இப்ப வந்து 10 வந்து சேவ் ஆயிருக்கும். பில இருக்கக்கூடிய 3 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வந்து டெம்புக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா டெம்ப்ல இருக்கிறதா ஏல சேவ் ஆக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்வாப்பிங் வந்து நடந்துரும். ஸோ இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த பிஃபோர் ஸ்வாப் அப்படிங்கறத ஆஃப்டர் ஸ்வாப் அப்படின்னு நம்ம மாத்த போறோம். அவுட்புட் பாருங்க. ஸோ பிஃபோர் ஸ்வாப்ல 10-3 அப்படின்னு இருந்தது. ஆஃப்டர் ஸ்வாப்க்கு அப்புறம் 3-10 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு டெம்பரரி வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏயோட வேல்யூ மென்ஷன் பண்ணா ஸோ ஏயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது மென்ஷன் ஆகுது. பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ கன்சோல்ல இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ப்ரோக்ராம்கான அவுட்புட். ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்க நான் வந்து இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல்னு, அதாவது ஈக்குவல் சிம்பிளோட அரித்மெட்டிக் சிம்பிளோட காம்பினேஷன்ஸும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஷார்ட்கட்டா வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸோட வேல்யூ 8 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 4 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கோம். இது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து வேற ஏதாவது ஒரு வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கணும்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எகெயின் வந்து இசட் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இசட்டோட வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா 8+4 வந்து நமக்கு 12 அப்படிங்கிறது ரிப்ளை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசா ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. ஸோ இருக்கிற வேரியபிளே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ லெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண வேணாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்டா யூஸ் பண்றேன். எக்ஸோட வேல்யூல எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஒய்யோட வேல்யூ ரெண்டையும் அட்டாச் பண்ணி மறுபடியும் எனக்கு எக்ஸ்லேயே வந்து சேவ் பண்ணிடும். இதுல வந்து இதோட அவுட்புட் நீங்க இப்ப பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா 8+4 = 12 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இதுல ஈக்குவல் சிம்பிளையும் பிளஸ் சிம்பிளையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோ இந்த இதுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த மாதிரி நீங்க ஷார்ட்டா வந்து பினிஷ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல 2 தடவை எக்ஸ வந்து நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். சோ இந்த பிளஸ் சிம்பிளையும் இந்த ஈக்குவல் சிம்பிளையும் மென்ஷன் பண்ணி ஒய் இதோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவோட ஒய் வேல்யூவையும் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் ஃபார்மோட அப்ரிவேஷன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட்டா வந்து மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிரிண்ட் பண்ணா இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ console.logல எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த கமாக்கு அப்புறமா லாஸ்டா இது வந்து எதுல சேவ் ஆயிருக்கும், எக்ஸ்ல தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌசர்ல பாருங்க, இதுல நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் இதுலயே நீங்க என்ன பண்ணலாம், புதுசா கூட நீங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் ஜே ஈக்குவல் டு நான் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ இதை நான் வந்து மைனஸ் பண்ணணும், 3 - 2 பண்ணணும் அப்படின்னா ஸோ கே ஈக்குவல் டு ஜே மைனஸ் கே இந்த மாதிரி மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், எகெயின் நான் என்ன பண்றேன் ஜே ஈக்குவல் டு கே அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ பிளஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3+2 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க ஜே வந்து பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஜே பிளஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் தான். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஆப்ரேட்டர்ஸ் டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அடுத்த ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். Thank you.